காலத்து கிராமங்களில் அநேகமாக எல்லா வீடுமே விவசாயிகள் வீடாக தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றாற் போல வண்டி மாடு, உழவு மாடு, பசு மாடு, எருவு மாடு என்று இருக்கும். ஒட்டி நிறைய மாடு இருக்கும் எல்லா வீட்லேயுமே. அந்த மாடுகளை மேய்ச்சத்தறிக்கு அழைச்சிட்டு போகிறதுக்குன்னு ஒருத்தர் வருவார். காலையில் வந்து அந்த எல்லாத்தையும் அவுத்துட்டு போய் மேய்ச்சத்தறியில் விட்டு மேய விட்டுட்டு அப்புறம் அதை குளிப்பாட்டி அழைச்சிட்டு வருவார். அவர் பேர் கீதாரி. அவரை நாங்கள் பார்த்ததே கிடையாது. காலையில் அம்மானு குரல் கொடுத்தானா அவுத்துட்டு போகிறான், தான் திரும்பி அந்த அம்மானு குரல் கொடுத்தானா கட்டிட்டு போகிறான்னு அர்த்தம். அவங்க மேலே அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. எப்போவான்னு தான் பார்ப்போம் அவரை. மாடெல்லாம் அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. மாடு மேய்க்கிறது ஒன்றும் சாமானிய வேலை இல்லை தெரியுமா. அது எங்கேயானு வயலில் போய் இறங்கி ஏதானு தின்னுடுத்துன்னா கொஞ்சம் பட்டியில் அடைச்சிடுவாங்க. அப்புறம் அலையணும் பட்டிக்கு. நல்லா காற்று இருந்ததுனாக்கா எருவு மாடு அந்த காற்றோடு போயிடும். அதை கண்டுபிடிக்க முடியாது, எங்கேயோ போயிடும். இப்படி அதை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். பிரியமாக பார்த்துப்பார், ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் எப்போ பார்ப்போம்னா அநேகமாக வந்து சில நாளைக்கு ஒரு வாரம் நேரம் ஆச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி குரல் கொடுக்கும். ஆச்சோ பசிக்கிறதா, இதோ வந்துடும் அப்புறம் உங்கள் அம்மான்னு சொல்லிட்டு எங்கே அவர் வராரான்னு எட்டி பார்ப்போம். அப்படி வந்து ரொம்ப அழகாக பார்த்துப்பார் மாடெல்லாம். அப்போ எங்கள் ஊருக்கு ஒரு பொண்ணு வந்தா. அவ சொன்னா, உங்கள் வீட்லேயும் ஒரு பேர் கீதாரியா? எங்கள் வீட்டில் ஒரு பேர் கீதாரி தான். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்புறம் எங்கேயோ படித்த போது வந்து அந்த காலத்தில் இந்த கெடை போடுறதுன்னு ஒன்று உண்டு. இப்போ இருக்கிறது தெரியாது. இந்த வயலில் வந்து அறுவடையான வயலில் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து ஒரு தொழிலே வச்சுருப்பாங்க, நிறைய மாடு வச்சுருப்பாங்க. அவங்க அந்த மாட்டை வந்து அந்த வயலில் அழகாக ஆனால் அரவணைச்சி அந்த வயலில் ஒரு நாள் தங்க வைப்பாங்க. தங்க வச்சா அதனுடைய கழிவுகள்லாம் அந்த வயலுக்கு உரமாகும். இது வந்து நடக்கும். அவர் பேரும் கீதாரின்னாங்க. என்ன அது எல்லாம் ஒரே கீதாரி மயமாக இருக்கேன்னு பாட்டிட்டு போய் கேட்டேன். என்ன பாட்டி, இது என்ன எதேச்சியாக நடந்ததா இல்லை கீதாரி தான் அவங்க பேரான்னு கேட்டேன். பாட்டி சிரிச்சுட்டே சொன்னதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவன் கீதாரி இல்லை கிரிதாரின்னாங்க. அசந்து பண்ணி கிரிதாரியா? ஆமாம், மாடு மேய்க்கிறவன் எல்லாருமே கிருஷ்ணன் தான், கிருஷ்ண பரமாத்மா தான் ஆகும். அதனால் அவன் கிரிதாரி. பேச்சு வழக்கு அப்படி ஆயிடுத்து, கீதாரின்னு ஆயிடுத்தோம், கிரிதாரி ஆகும். நாங்கள் இன்னொன்று சொன்னாங்க, நீ கவனிச்சு பார்த்தது இல்லையா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு அவனுக்கு வேஷ்டி துண்டெல்லாம் வாங்குமே, நீ பார்த்தது இல்லையே அன்னைக்கு? ஆமாம் ஆமாம் நினைவுது, ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கோம். சாயங்காலம் மாட்டெல்லாம் கொண்டு கட்டிட்டு அவர் கிளம்பும்போது அவர் வேஷ்டி துண்டெல்லாம் வச்சு கொடுக்குற வழக்கம். வீட்டு போய் குளிச்சுட்டு அவர் ஜோராக அந்த வேஷ்டி துண்டெல்லாம் புதுசு கட்டிட்டு வருவார். அன்னைக்கு மட்டும் அவர் தோளில் இருக்க துண்டு வந்து தலையில் முண்டாசாக இருக்கும், ஏன்னா அவர் கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு. அப்புறம் அவருக்கு வந்து வெத்தலை பாக்கு, பண்ண பட்சணம் எல்லாமே கொடுக்குற வழக்கம் அவருக்கு. அது பாட்டி நினைவுபடுது. ஆமாம், அவனை கிருஷ்ணனாவே நினச்சிருக்கோம், அவன் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ நம்ம வந்து ஒரு தொழிலுக்கு உள்ள கௌரவத்தை நம்ம கொடுத்துருக்குறோம், அவங்களுக்கு அழகான பேர் வச்சுருக்குறோம், அந்தந்த நாளில் அவங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய அந்த பேரே, கிரிதாகிற பேரே சொன்னாலே மனசெல்லாம் ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. அப்படி ஒரு ஒரு நல்ல ஒரு பெயரை வச்சுருந்துருக்கோம், நல்ல ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கோம். இந்த எல்லா தொழிலையும் நம்ம கௌரவப்படுத்தியிருக்கோம், மரியாதையாக நடந்துகிட்ருக்கோம். அவர் வந்து என்ன கண்முன்னாடி நிற்கிறது, அவர் வந்து எவ்வளோ அழகாக அந்த மாடுகள்லாம் பார்த்துப்பாருன்னு. நிச்சயமாக அவர் கிருஷ்ண பரமாத்மா தான். இப்போ கூட கிரிதாரிங்கிற கேட்டால், இப்போல்லாம் மாடுலாம் காணும், யார் வீட்லேயும் மாடும் இல்லை, கீதாரியும் கிடையாது. இருந்தாலும் மனசில் நினச்சிக்கும் போது சந்தோஷமாக கிரிதாரின்னு நினச்சிக்கும் சந்தோஷமாக இருக்கும். இப்படி நிறைய பேர்லாம் வந்து மருவி போயிருக்குன்னு சொல்லுவா பாட்டி. அந்த பேச்சாயின்னு கோவிலில் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து வாக்தேவி தான் பேச்சாயி அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து காஞ்சி மகாபெரியவருடைய ஒரு சொற்பொழிவுகள் ஏதோ பற்றி கேள்விப்பட்டு அதை பற்றி படிக்க ஆரம்பிச்ச போது அதில் ஒரு சொற்பொழிவில் அவர் சொல்லியிருந்தார் வந்து, நிறைய அந்த போல் பேர்கள்லாம் எப்படி மருவி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தார். ஆஹா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம போயிட்டோமே அப்படின்னு தோணுது. ஆக நமக்கு வந்து நல்ல நல்ல பேர்கள்லாம் வச்சுருக்கோம், மருவி போய் இப்படி ஆகிருக்கு, அல்லது பேச்சு வழக்கில் நமக்கு புரிகிற மாதிரி நம்ம மாற்றிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுது எனக்கு. ஆக இருந்தாலும் எத்தனை பேர் காலப்பட்டாலும் இந்த கிரிதாரிங்கிற பேர் மட்டும் மனசு நிறைய மணக்கிறது, இப்போ நினச்சா கூட மணக்கிறது.